வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம கோதுமை பரோட்டா பண்ண போகிறோம். ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், தேவையான அளவு உப்பு போட்டுடணும். ஓமத்தை நல்லா நசுக்கி போடணும். இது நம்ம ஒரு ஹெல்த்தியான பரோட்டா சாப்பிட்றதுனால முருங்கைக்கீரை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை நீங்கள் என்ன பண்ணணும், கையில் இப்படி பிச்சு பிச்சு போட்டுடணும். எள்ளு போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு கால்சியம் இருக்கிறனால போனுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் விட்டுன்ட்டு இதை பிசைய போகிறோம். முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம், கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவாலேருந்து எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்கவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம இதில் ஊற்றிட்டு, இதில் இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் நம்ம போட போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு பிஞ்சு இந்த பவுடர், அதாவது சின்னமன் பவுடர், பட்டைத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிடுறோம். இந்த பட்டை சின்னமன் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதே ஹெல்த்தியாக சாப்பிடுவோமே, அதுக்காக தான். பாருங்கள், இப்போ நம்ம இது மாவு பிசைஞ்சிட்டோம். இந்த மாவு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊறி எடுத்து இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது செம்மையாக இருக்கும். இந்த பரோட்டா நீங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக நல்லா ஜம்முன்னு இருக்கும். அதுலேயே கூட நம்ம ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா வீட்டில் அதையும் போட்டு பசங்களுக்கு கொடுத்துடலாம். ஹெல்த்தியாக இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போது அழகாக மாவை தடவிட்டு நம்ம இட்டுக்கணும். நல்லா பாருங்கள், குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் இது சாஃப்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா இதில் சீரகம் நான் இப்போ இன்றைக்கி ஓமம் போட்டிருக்கேன்னா, அடுத்த நாள் நீங்கள் சீரகம் போடலாம். இன்றைக்கி முருங்கைக்கீரை போட்டிருக்கேன்னா, அடுத்த நாள் கொத்தமல்லி போட்டுக்கலாமா? அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணலான்னா, புதினாவை அரைச்சி இல்லைன்னா பொடி பொடியாக நறுக்கி அந்த இலையை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி இட்ட சப்பாத்தி மேலே நெய் தடவிடுறோம். நெய் தடவிட்டு, நெய்யோ எண்ணெயோ எது வேணால் தடவிக்கோங்க. அது மேலே அங்கங்கே தூவி விடணும். காரப்பொடி இல்லைன்னா மிளகு பொடி, உங்கள் சாய்ஸ். அப்புறம் சாட் மசாலா லைட்டாக தூவுறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை பொடி. இந்த கருவேப்பிலை பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எத்தனை கீரை, இப்போது 2 கீரையாக எடுத்து உங்களுக்கு கருவேப்பிலையை எடுத்து முருங்கைக்கீரை ஆகிடுச்சு. இதை இப்படி சேர்த்துட்டோமா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை இப்படி மூடணும். மூடிட்டு இங்கே கொஞ்சம் லைட்டாக நெய் தடவிட்டு லேசாக எகெயின் இங்கே உங்களுக்கு இங்கே வெறும் கருவேப்பிலை பொடி போட்டுக்கோங்க. காரம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா கருவேப்பிலை பொடி. இதுக்கு எதுவுமே தொட்டுக்க வேண்டாம். உங்களுக்கு இதை தொட்டுன்னு கூட பசங்க சாப்பிட்ருவாங்க. இனிப்பாக வேணும்னா சாஸு, இல்லை நமக்கு வேணும்னா நமக்கு வீட்டில் என்ன இருக்கோ தொட்டுக்காமையே சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம லைட்டாக இட போகிறோம். இட்டுட்டு நம்ம போட்டு எடுக்க போகிறோம். நல்லா கல் காயணும். காஞ்சிடுத்துலாம் இதை போடணும். போட்டுட்டு எண்ணெய் விடணும். சரிங்களா? எண்ணெய் விட்டு திருப்பி எடுக்கணும். வீட்டில் இருக்கிற ஐட்டமே வச்சு, ஆனால் ஹெல்த்தியாக நம்ம பண்ணிக்கலாம். இது கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எண்ணெய் போட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இதில் கருவேப்பிலை பொடி, புதினா பொடி, கொத்தமல்லி பொடி இதெல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் காய வச்சு தனியாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை பருப்போடு சேர்த்து அரைச்சி கருவேப்பிலை பொடி, புதினா பொடி பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் கீரை இல்லாத போது அதை சேர்த்துக்கும் போது அது ஒன்றும் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு ஹெல்த்து கொடுக்கும். ஒரு கீரை சேர்த்துட்டோம் அப்படின்னு இருக்கும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி சூப்பரான இந்த பராத்தா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தது இந்த மசாலா ரொட்டி அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நல்லா இருந்ததா, டேஸ்ட்டாக இருந்ததா? இதில் பாருங்கள், நான் முருங்கைக்கீரை யூஸ் பண்ணியிருக்கேன், எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன், ஓமம் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரொம்ப மெடிசனலாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப எம்மியாக இருக்கும். இதில் ஒன்று புதினா கீரை யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும். அப்படியே குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும்
எல்லாருமே சூப்பராக சாப்பிடுவாங்க. இது வந்து ஒன்றா இந்த நடுவில் ஒரு இலையை பிரிச்சுட்டு கூட இதில் வெஜிடபிள்ஸை ஃபில் பண்ணி அப்படியே கொடுக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். இப்படி நம்ம இது மேலே எண்ணெய் தடவும் போது என்ன ஆகும்னா அது ஒரு கலர்ஃபுல்லாக தெரியும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், சூப்பராக எடுத்துட்டேன் நான். சம்டைம்ஸ் எனக்கு உடம்பு முடியலைன்னா கொஞ்சம் பழைய வீடியோலாம் போடுவேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, அப்போ புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாமும் நம்மளோட பழைய வீடியோலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு தெரியாது இல்லையா. அதனால நம்ம அப்பப்போ பழைய வீடியோலாம் போடுவேன், அதெல்லாமும் பார்த்துக்கோங்க. நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் போய் பழைய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எத்தனையோ ஐட்டம்ஸு நானே வந்து மறந்து போயிடுறேன், அதெல்லாம் கூட சமைக்கிறது இல்லை இப்போது. ஸோ நானும் அந்த மாதிரி பழைய வீடியோலாம் போய் பார்க்குறேன் நான். அப்பாடா, நம்ம இவ்வளோ ஐட்டம் பண்ணியிருக்கோமா, இப்போ பண்ணுறதே இல்லையே, மறந்து போச்சு. ஏன்னா வேலையில் என்ன பண்ணுறோம், நம்ம புதுசாக எதுவும் போடாமல் ஏதோ ஒரு குழம்பு ரசம் சாதம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடுதில்ல. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கரெக்டாக எல்லாம் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம பரோட்டா பாருங்கள், உள்ளெல்லாம் பாருங்கள் எப்படி மசாலாவோட ஜம்முன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. எல்லாம் ஜம்முன்னு உங்களுக்கு தெரியுதா. இதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மாதிரி கேரட்டு இதெல்லாம் கூட அப்படியே போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. ஸோ நம்மளோட சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாபாய், இட் இஸ் ஃப்ரம் சித்ரா. எப்போவுமே நீங்கள் லைக் போட மறக்காதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.